சாதி ஆதிக்கவாதிகளினுடைய ஒரு சிம்பத்தியை தூண்டி விடுவதற்காகவும் அதன் மூலமாக தங்களை சமூகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவுமான ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற வேலையாக தான் பார்க்க முடிகிறது. இந்த வீடியோவுமே கூட அப்படிப்பட்ட நோக்கத்திற்காக வெளியிடப்பட்டிருக்கிறதா, ஏற்கனவே விக்டிமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை மேலும் விக்டிமைஸ் பண்ணி இது மாதிரியான வீடியோக்கள் வெளியாவது அப்படின்றது ஏன் அப்படின்றது தெரியல. காவல்துறையினுடைய விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. விசாரணை நடக்கும் பொழுது இந்த வீடியோ ஏன் சமூக வலைதளங்கள்ல வெளியாக வேண்டிய அவசியம் என்ன? அந்த பொண்ணை குற்றவாளி ஆக்கிறதா இருக்கட்டும், அல்லது இதுல வெவ்வேறு கோணங்கள் இவங்க ஒழுக்கமானவங்களான்னு பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆயிருது அப்படின்னா அந்த சாதி வெறியர்களை தப்பு வைப்பதற்கான ஒரு வழிமுறையா மாறிடுது. அவன் இதுல ஜாலியா இருக்கிறான். யார் கண்டிக்கப்பட்டிருக்கணுமோ, யார் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கணுமோ அவனை திசை விலக்கி விட்டுட்டு வேறு யாரையோ குற்றம் சாட்டுவதன் மூலமாக நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. இதுல சாதிய உள்நோக்கமோ அல்லது சாதிய வெறியோ எட்டி பார்க்காதபடிக்கு ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எப்படி தடுப்பது என்பது குறித்தான வழிவகைகளை அரசு ஆய்வு செய்ய வரணும். அப்படி வரும்பொழுதுதான் இந்த சிக்கலை தீர்க்க முடியுமே தவிர நாளைக்கு இந்த சட்டத்தையே கூட அரசாங்கம் கொண்டு வந்துடும். ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் அப்படின்றத ஒரு அரசு நினைத்தால் ரொம்ப எளிமையாக ஈஸியாக ஒரு 10 நீதிபதிகள் கொண்ட குழுவையோ அல்லது பல்வேறு அறிஞர்கள் கொண்ட குழுவையோ அமைத்து எளிமையா ஒரு சட்டத்தை உருவாக்கிட முடியும். ஆனா அந்த சட்டத்தை மட்டும் உருவாக்கியதற்கு பிறகு அரசுடைய ரோல் முடிந்ததா அப்படின்னா இல்ல. அதை தாண்டிய ஒரு ரோல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எப்படியா பெரியார் அதுதான் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு முறையும் சட்டங்கள் கொண்டு வரும் பொழுதும் அந்த சட்டங்களை நீர்த்து போக வைப்பதற்கு சாதி வெறியர்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நாம் யோசித்தான் வேலை பார்க்கணும்ன்றதை பெரியார் சுட்டிக்காட்டுறார். அப்போ சட்டம் கொண்டு வருவதில்லை பிரச்சனை, சட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார்கள், அந்த சட்டத்திற்கு ஏதுவான சமூக சூழலை உருவாக்குவதற்கு அரசு முன்னெடுக்க போகிறது அப்படின்றது குறித்து சமூகத்திலிருந்து அழுத்தங்கள் உருவாக்கப்படணும். அரசும் அதுக்கு முன்வர வேண்டிய தேவை. அரசு ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய மகன் இப்படி சுற்றுகிறார் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்படி பல அதிகாரிகளுடைய பசங்க, பல முக்கியமான நிர்வாகிகளுடைய பசங்க இதே போன்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவன் மட்டும் இல்ல, தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களே இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப பாமக மாதிரியான கட்சி எடுத்துங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்க்கிற சமூக வேலை என்ன, அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன பேசுறாரு, நாமெல்லாம் சத்திரியர்கள்னு பேசுறாரு, நாமெல்லாம் எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமான்னு பேசுறாரு, அதுல குரு பேசிய பேச்சுக்கெல்லாம் என்னவாக இருக்கிறது. கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதுல கொலையாளியான சுஜித்தோடைய அப்பா கைது செய்யப்பட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க அப்பா ஆரம்பத்திலேயே அவங்க அப்பா அம்மா சொல்லி தான் அவர் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் செய்தி வருகிறது. அதை தொடர்ந்து அந்த பெண் அந்த பையனை காதலிக்கவே இல்லைன்னு சொன்னதாகவும் ஊடகங்களில் செய்தி வருகிறது. இப்போது அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னும் அவங்களுடைய சகோதரர் ஆத்திரத்தில் இப்படி செய்து விட்டார், அவர் ஏன் இப்படி செஞ்சாருன்னு தெரில அப்படின்னும் ஊடகங்களின் மூலமாக தெரிய வருகிறது. இப்போ இது எல்லாமே ஒரு மீடியா நரேட்டிவ்க்கு உள்ளுக்குள்ளே ஒரு மீடியா ட்ரையலுக்குள்ளே மாட்டியிருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. நடந்திருப்பது ஒரு ஆணவ படுகொலை, சாதி ஆணவ படுகொலை. இந்த சாதி ஆணவ படுகொலை நடந்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக அடுத்து இது நடக்காமல் தவிர்க்கப்பட வேண்டும். ரொம்ப குறிப்பாக இதே நெல்லை பாளையங்கோட்டை பகுதிகளில் தொடர்ந்து இது மாதிரியான சாதி ஆணவ படுகொலைகள் வெவ்வேறு வடிவங்களில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பள்ளி மாணவருக்காக இருக்கட்டும், அல்லது பள்ளிக்கூட வளாகத்தில் ஆசிரியர்களுக்காக இருக்கட்டும், அல்லது வெளியில் சாலை ஓரங்கள்லையாக இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே பாதிப்புக்குள்ளான மாணவரை மீண்டும் வேறு ஒரு ட்ராப்பில் சிக்க வைக்கிறதா இருக்கட்டும், பல்வேறு ஆணவ படுகொலை விவகாரமாக இருக்கட்டும், வெவ்வேறு சாதிகளுக்கு இடையிலான மோதலாக இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை சம்பந்தப்பட்ட செய்திகள் மட்டுமே நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பகுதியில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத அரசு ஒரு தீவிரமான ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நம்ம விவாதிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த குற்றம் எப்படி நடந்தது, அவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்றது தான். இதில் அப்பா அம்மாவுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் கோர்ட்டிடம் தெரிவிக்க வேண்டிய தகவல்கள் அல்லது காவல்துறையினுடைய விசாரணையில் தெரிவிக்க வேண்டிய தகவல்கள். இது ஏன் ஊடகங்களில் செய்தியாக வருகிறது அப்படின்னா, பழைய விஷயங்களை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. கௌசல்யா அவர்களினுடைய அப்பா சங்கர் அவர்களை கொடூரமான முறையில் படுகொலை செய்கிறாங்க. அதை முன்னிட்டு கௌசல்யாவினுடைய அப்பா உள்ளிட்ட உறவினர்கள் சிறைக்கு அனுப்பப்படுறாங்க, தண்டனை விதிக்கப்படுகிறது. நான் கௌசல்யாவின் அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ. இப்போ இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கவாதிகளினுடைய ஒரு சிம்பத்தியை தூண்டி விடுவதற்காகவும் அதன் மூலமாக தங்களை சமூகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவுமான ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற வேலையாக தான் பார்க்க முடிகிறது. இந்த வீடியோவுமே கூட அப்படிப்பட்ட நோக்கத்திற்காக வெளியிடப்பட்டிருக்கிறதா, ஏற்கனவே விக்டிமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை மேலும் விக்டிமைஸ் பண்ணி இது மாதிரியான வீடியோக்கள் வெளியாவது அப்படின்றது ஏன் அப்படின்றது தெரியல. காவல்துறையினுடைய விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை நடக்கும் பொழுது இந்த வீடியோ ஏன் சமூக வலைதளங்களில் வெளியாக வேண்டிய அவசியம் என்ன? அந்த பெண் உண்மையிலேயே அந்த வாக்குமூலம் ஏதாவது கொடுக்குறாரு அப்படின்னா அது ஒன்று காவல்துறை பக்கம் போயிருக்கணும் அல்லது நீதித்துறை பக்கம் போயிருக்கணும். ஆனால் இங்கே வருது அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு வேறு ஏதாவது அச்சுறுத்தல்கள் இருக்கிறதா அப்படின்றதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா
ஆணவ படுகொலையால் பாதிக்கப்பட்ட கௌசல்யா அவர்கள் வந்து பேசும் பொழுது ஒன்று சொல்கிறாரு, நான் அனாதையாக இருந்தேன், அந்த நேரத்தில் அவருக்கு வந்த மிரட்டல்கள், அவர் எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டிய சூழல் இருந்ததுன்றது நம்ம எல்லோரும் தெரிந்த விஷயம்தான். அப்போ அப்படி எதுவும் வந்து சிக்கலில் நெருக்கடிக்குள்ளே அந்த பெண் மாட்டியிருக்கிறாங்களான்னு பல கேள்விகளை எழுப்பி விட்டுருக்குறாங்க. அப்போது இதெல்லாம் கடைசியில் எங்கே வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, ஒரு மீடியா ட்ரையல் அப்படின்றதுக்குள்ளே வந்து நிப்பாட்டிட்டு வெவ்வேறு வகையான கான்ஸ்பிரசிஸ் இதன் மூலமாக கிளப்பிவிட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த கான்ஸ்பிரசிஸின் மூலமாக பல்வேறு உண்மைகள் மறைக்கப்பட்டு பல சாதி வெறியர்கள் இதற்கு பின்னால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு விடக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய ஒரே கோரிக்கை. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்தது போல ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான, சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனி சட்டம் இயற்றுவது, இந்த தனிச்சட்டம் இயற்றுவதில் சிக்கல் இருக்குது அப்படின்றத வந்து புரிந்து கொள்ளக்கூடியதான். ஏன் அப்படின்னா, எது ஆணவ படுகொலை அப்படின்றத டெஃபினிட்டிவாக நம்ம கொண்டு வர வேண்டி இருக்கிறது, யார் செய்வது ஆணவ படுகொலை அப்படின்றத டெஃபினிட்டிவாக கொண்டு வர வேண்டியது இருக்கிறது, யாரெல்லாம் இதில் வந்து லயபிளாக ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத டெஃபினிட்டிவாக இருக்குது. அப்போது முதல்ல எழுதப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்போது தாமுயகாசா மாதிரியான அமைப்புகள் முன் வந்து அதுக்கான ஒரு வரைவை தயாரிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டும். பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இதில் ஈடுபட்டு வரைவு ஒன்றை நாம் தயாரிக்க வேண்டும். ஏன்னா ராஜஸ்தானில் இது மாதிரியான ஒரு சட்டம் இருக்கிறதுங்கும் பொழுது நம்மளால் ஏன் முடியாது அப்படின்ற கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப காலத்திற்கு பிறகு இது குறித்து மார்க்சிய அமைப்புகள், அம்பேத்கரிய அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள் மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி பேச தொடங்கி இருக்கிறார்கள், ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான தனி சட்டம் அப்படின்றது. அப்போது நிச்சயமாக ஆணவ படுகொலை அப்படின்றது எப்படி நிகழ்கிறது, ஏன் நிகழ்கிறது என்பது குறித்தான ஒரு தீவிரமான ஆய்வுகளே நம் கையில் இல்லாமல் இருக்கிறது. அங்கங்கே நடக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் தன்னுடைய கருத்துக்களை பேசுகிறோமே தவிர இது குறித்து தீர்க்கமான ஆய்வுகள் இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஆய்வுகளோடு சேர்த்து இதை எப்படி வரைவுக்குட்படுத்துவது அப்படின்றது குறித்து சிறப்பு குழுக்கள் அமைத்து ஆணையங்களின் மூலமாக அதை வந்து எப்படி பண்ணுறதுன்றத அரசு தான் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. சட்டம் கொண்டு வர்றது இரண்டாவது, இருக்கிற சட்டங்களை அமல்படுத்துவது அப்படின்றது தான் இயல்பில். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க, இன்றைக்கின்னு இல்லை, நீண்ட காலமாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படும் பொழுது அந்த வழக்கில் காவல்துறை அலுவலகங்கள் வந்து ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ இது ஏன் நிகழுது, இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் எதையும் அரசாங்கத்தால் கிரியேட் பண்ண முடியாதா, அப்படி முடியலை அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து அரசு தான் தெரியப்படுத்த வேண்டும். அப்போது அரசுக்கு இதில் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. இந்த ஒவ்வொரு முறையும் சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்திற்கான பிராயச்சித்தம் அப்படின்றது ஈஸி. அது உதாரணத்திற்கு அஜித்குமாருடைய மரணத்திற்கு வந்து அந்த குடும்பத்தை வந்து ஈஸியாக பாசிஃபை பண்ணிட முடியும், அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செஞ்சிட முடியும். இன்றைக்கி பாதிக்கப்பட்ட கவின்குமாரனுடைய குடும்பத்திற்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிட முடியும். ஆனால் அது இல்லை. அடுத்து இது நடக்காமல் தடுப்பதற்கு அரசு என்ன செய்ய போகிறது, சமூக இயக்கங்கள் என்ன செய்ய போகிறது, சாதி என்கின்றது ஒரு நோய் போல அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகின்ற இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், பல பேர் வந்து இந்த சாதியை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுகிறார்கள். இதை கண்காணிப்பதற்கு ஒரு அவசியம் தேவைப்படுகிறது. அப்போ இது எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டிய சிக்கல் இருக்கிறது. இந்த மாதிரி விவகாரங்கள் வரும்பொழுது இது எல்லாத்தையும் தொடர்ந்து பேசுகிறோம், விரிவாக எழுதுகிறோம், பல்வேறு பிரச்சனைகளை சுட்டி காட்டுறோம். ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில் வேறு ஒரு சிக்கல் வரும் பொழுது இதெல்லாம் ப்ரையாரிட்டிஸில் இல்லாமல் போயிடுது. அப்போது இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தொடர்ந்து உழைப்பதற்கு எல்லா அமைப்புகளுமே அந்தந்த அமைப்புகளில் தனிப்பட்ட குழுவையோ அல்லது தனிப்பட்ட நபர்களையோ நியமித்து இது குறித்து தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு குழுக்களை எல்லா அமைப்புகளையும் எல்லா கட்சிகளையும் உருவாக்கி இதை மட்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். அதற்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் ஒன்று திரண்டு ஒரு முன்னணியை உருவாக்கணும் அப்படின்றதா என்னுடைய. குறிப்பாக வந்து இது முதல் முறை கிடையாது. கண்ணகி முருகேசன் தொடர்ந்து இளவரசன் திவ்யா, அப்போ உடுமலைப்பேட்டை சங்கர் தொடர்ச்சியாக வந்து ஜாதிய ஆணவ படுகொலை அதிகரிக்கும் போதும் அது ஏடிஎம்கே பிழை இருந்தாலும் சரி, டிஎம்கே பிழை இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஜாதிய படுகொலைகள் வந்து அதிகரிக்குது இல்லையா? இதில் அரசு எடுத்த நடவடிக்கை தான் என்ன? ஏன் அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்? உள்ள அரசியல் காரணங்கள் என்ன? இல்லை, அரசு இதில் நடவடிக்கை எடுக்குது அப்படின்றதுல வந்து முதல்ல பல்வேறு வழக்குகளில் பல்வேறு வகையான சிக்கல்கள் வருது. இது எல்லாவற்றிலையும் காமனாக இருக்கிற காசு என்ன அப்படின்னா சாதி அப்படின்றது தான். அப்போ இதன் மூலமாக நிகழ்கின்ற இந்த படுகொலைகளை எப்படி தடுப்பது, ஏன் இது நிகழ்கிறது? ஒன்று, பிரச்சாரத்தின் மூலமாக விழிப்புணர்வு தேவையா, கடுமையான சட்டங்கள் தேவையா? கடுமையான சட்டங்கள் தான் தேவை. அப்படின்னா ஏற்கனவே கொலை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை சட்டத்தில் இடம் இருக்கிறது. சட்டத்தில் கடுமையான தண்டனைக்கு இடம் இருந்தும் கூட அது மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது அப்படின்னா அப்போ இது சட்டத்தை எல்லாம் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. கொலை செய்பவர்கள் இப்போ இந்த வீட்டில் வந்து அந்த பையன் செஞ்சுருக்கிறாரு, அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ். இதில் என்ன நடக்குன்றது அந்த பையனுக்கு தெரியாதா? அது தெரியாமல் தான் இந்த கொலையை செய்கிறாரா? அப்போது சட்டத்தால் மட்டுமே இதை தடுத்துட முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கிறது.
அரசினுடைய ரோல் அப்படின்றது ஒன்று, சமூகத்தினுடைய ரோல் அப்படின்றது ஒன்று. ரெண்டும் ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ஷனை தான் நம்ம பேசணும், அந்த கனெக்ஷனை தான் நம்ம உருவாக்கணும். அரசுக்கும் சாதியை ஒழிக்கணுன்ற முனைப்பும் நோக்கமும் வரணும். ஏன்னா அதை முன்வைத்துத்தான் இந்த அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து வேலை பார்த்திருக்கிறார்கள். அவங்களுடைய பாஸ்ட் அதுதான். இதனிருந்து தான் அவங்க பில்டாகி வந்திருக்கிறாங்கும் பொழுது அவங்க அந்த முனைப்பை வெளிப்படுத்தணும். சமூக இயக்கங்கள் அத்தோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும். அதுதான் வந்து இதை வந்து தனிப்பட்ட இப்போ பசு பாதுகாப்பு மாதிரி ஒரு விஜிலாண்டிசம் மூலமாக இதை செஞ்சிட முடியுமா அப்படின்னா அப்படி முடியாது. மாறாக இது புரையோடி போன ஒரு நோய் போல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பீடித்திருக்கிறது. அப்போ வெவ்வேறு துறைகளில் இது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டியது. கல்வியில் கவனம் செலுத்தப்படணும், வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்தப்படணும், சமூகத்துறைகளில் கவனம் செலுத்தப்படணும். இது எல்லாவற்றும் இருக்கக்கூடிய சாதி ரீதியான விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் தீர்வு காணுவது அல்லது அதை தீர்த்து வைப்பது எப்படி, இதில் சாதிய உள்நோக்கமோ அல்லது சாதிய வெறியோ எட்டி பார்க்காதபடிக்கு ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எப்படி தடுப்பது என்பது குறித்தான வழிவகைகளை அரசு ஆய்வு செய்ய வரணும். அப்படி வரும்பொழுது தான் இந்த சிக்கலை தீர்க்க முடியுமே தவிர, நாளைக்கு இந்த சட்டத்தையே கூட அரசாங்கம் கொண்டு வந்துடும். ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் அப்படின்றத வந்து ஒரு அரசு நினைத்தால் ரொம்ப எளிமையாக வந்து ஈஸியாக ஒரு 10 நீதிபதிகள் கொண்ட குழுவையோ அல்லது பல்வேறு அறிஞர்கள் கொண்ட குழுவையோ அமைத்து எளிமையாக ஒரு சட்டத்தை உருவாக்கிட முடியும். ஆனால் அந்த சட்டத்தை மட்டும் உருவாக்கியதற்கு பிறகு அரசனுடைய ரோல் முடிந்ததா அப்படின்னா இல்லை. அதை தாண்டிய ஒரு ரோல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எப்படியா, பெரியார் அதுதான் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு முறையும் சட்டங்கள் கொண்டு வரும் பொழுதும் அந்த சட்டங்களை நீர்த்து போக வைப்பதற்கு சாதி வெறியர்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து தான் வேலை பார்க்கணுன்றதை பெரியார் சுட்டி காட்டுறார். அப்போது சட்டம் கொண்டு வருவதில்லை பிரச்சனை, சட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார்கள், அந்த சட்டத்திற்கு ஏதுவான சமூக சூழலை உருவாக்குவதற்கு அரசு முன்னெடுக்க போகிறது அப்படின்றது குறித்து சமூகத்திலிருந்து அழுத்தங்கள் உருவாக்கப்படணும். அரசும் அதுக்கு முன்வர வேண்டிய தேவை இருக்குது. அந்த கவினை கொலை செய்த சுஜித் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பல ஆண்டுகளாக வந்து கத்தியோட வந்து ரோட்டில் தெரியறது, ரீல்ஸ் போடுறது செய்கிறாங்க இல்லையா. இப்போ நார்மலாக பையன் வந்து கத்தி வச்சுட்டு போனாவே கண்காணிக்கப்படக்கூடிய இந்த சூழலில் ஒரு எஸ்பி பையன் வந்து கத்தி வச்சுட்டு பண்ணுறான். இதை கண்காணிக்காமல் இருந்திருப்பாங்களா? ஏன் கண்காணிக்கல காவல்துறை? இல்லை, சமூக வலைதளத்தில் இது வந்து ரொம்ப ரியாலிட்டியான ஒரு விஷயம், ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுக்கு இந்த ஒரு சுஜித் அப்படின்ற இந்த ஒரு நபர் இந்த கொலையை செஞ்சதுக்கு பிறகு இவன் இப்படிலாம் போட்டிருக்கிறானே அப்படின்ற சந்தேகம் வருது. நீங்கள் சாதாரணமாகவே போய் பார்த்தீங்க அப்படின்னா வேணா ஏறி போய் கலவரம் பண்ணுறது, வெட்டருவா வேலுக்கம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கூட்டத்தில் கூட மத்தூர் சத்யா பேசும்போது வெட்டருவா பூமி வேலுக்கம்பு சாமி இப்படி பாடல்களை போட்டு என்ஜாய் பண்ணுறது. இப்போ இவன்லாம் ரொம்ப சாதாரணமான ஆளாக இருக்கிறான். இவன் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு கடந்து போவான்னு நினைக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே இப்படி ஒரு சாதிய சிந்தனையும் சாதிய வெறியும் புரையோடி போயிருக்கு அப்படின்னா அது வந்து தீவிரமான ஒரு சிக்கல். இதை வெறுமனே இப்போ இந்த ஐடிக்களை பூரா கண்காணித்து நம்ம தீர்வு கண்ட முடியாது. இந்த ஐடிக்களை எப்படி கண்காணிக்க போகிறோம்? சமூக வலைதளத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான ஐடிக்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான இன்ஸ்டா ஐடிக்கள் இருக்குது. அதனுடைய ஒரிஜினாலிட்டியிலேருந்து பல விஷயங்கள் கேள்விக்குள்ளாது. அப்போது இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அளவுலேயோ அல்லது மெட்டா அளவுலேயோ வந்து அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும். ஆனால் அங்கே இது எல்லாமே பாதுகாக்கப்பட்டதாக மாறுகிறது. நீங்கள் சாதி குறித்து தீவிரமான ஒரு கருத்தை வெளியிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து அதை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுது, ஃபேஸ்புக் அதை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்போ அவனுடைய பாலிசியில் கேஸ்ட் குறித்தான கான்சியஸ்னஸ் என்னவாக இருக்கிறது, அதை ஒன்றிய அரசு என்னவா சொல்லி கொடுத்துருக்கிறது, நமக்கு அவன் என்னவா ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படின்ற சிக்கல் எல்லாம் இருக்கிறது. அப்போ சமூக வலைதளத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறாரு அப்படின்றத மட்டும் வச்சே நம்மளால் தீர்மானிக்க முடியல. அதை மட்டும் கண்காணித்து மட்டுமே இதில் என்ன கூடுதல் பொறுப்பாக இருக்குது அப்படின்னா அரசு ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய மகன் இப்படி சுற்றுகிறார் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இப்படி பல அதிகாரிகளுடைய பசங்க, பல முக்கியமான நிர்வாகிகளுடைய பசங்க இதே போன்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவன் மட்டும் இல்லை, தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களே இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பாமக மாதிரியான கட்சி எடுத்துங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்க்குற சமூக இதில் வேலை என்ன, அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன பேசுகிறாரு, நாமெல்லாம் சத்திரியர்கள்னு பேசுகிறாரு, நாமெல்லாம் எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமான்னு பேசுகிறாரு, அதில் குரு பேசிய பேச்சுக்கெல்லாம் என்னவாக இருக்கிறது. அப்போ இப்படி வந்து தங்களுக்கான சமூக அங்கீகாரத்தை உருவாக்குகின்ற நோக்கத்தில் ஒரு குரூப் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஐடிக்கள் அப்படின்றது அதை சார்ந்து இயங்குவனவாக மாறுகிறது. இது ஒரு ஈகோ சிஸ்டம். எப்படி வந்து சமூக நீதி அப்படின்றது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் மூலமாக தான் சாதிக்க முடியுமா? இந்த சாதி வரையும் அவங்க ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இதுக்குள்ளே ஒரு நீதிபதி இருக்கிறார், இதுக்குள்ளே ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார், இதுக்குள்ளே ஒரு அரசு அதிகாரி இருக்கிறார், இதுக்குள்ளே ஒரு அரசியல்வாதி இருக்கிறார். இப்படி ஒரு பெரிய கூட்டமே இந்த ஈகோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணி வச்சிருக்குது. இதை உடைக்கிறது தான் வந்து பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதுதான் நம்ம விவாதிக்கணும். இந்த கொலை நடந்த உடனே வந்து யாரை வந்து முதல்ல ப்ளேம் பண்ணாங்க அப்படின்னா பொண்ணை ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணாங்க. காதலிக்கவே இல்லைங்கிற ஃபஸ்ட்டு வந்து காவல்துறை சொன்னதாகவும் ஒரு அறிக்கை வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணுறது இருக்கா, கௌசல்யாவும் ப்ளேம் பண்ணாங்க, திவ்யாவும் ப்ளேம் பண்ணாங்க. தொடர்ச்சியாக அந்த விக்டிமை ப்ளேம் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? இதில் அந்த பொண்ணை முதல்ல ப்ளேம் பண்ணல, முதல்ல ப்ளேம் பண்ண ஆரம்பித்தது இந்த கொலை நடந்துருச்சு அப்படின்றது தான். ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னதாக ஒரு பத்திரிகையில் செய்தி வெளியாகுது.
அந்த செய்தியில் இந்த பெண் இந்த பையனை காதலிக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு செய்தி பரவுது. விசாரிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டர் லோக்கலில் யார்கிட்டயோ விசாரித்து இப்படியான ஒரு தகவலை பரப்புறாரு. ஆனால் உள்ளபடியே காவல்துறை உயரதிகாரிகள் உறுதிப்படுத்துகிற தகவல் இப்படி அந்த பொண்ணு சொல்லலை அப்படின்றதான். இந்த வீடியோலையுமே அந்த பொண்ணு வந்து நான் இந்த பையனை லவ் பண்ணதா செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பு முதல் கட்டமாக அவங்கள்ட்ட கேட்கும் பொழுதும் ஆமாம் நான் அந்த பையனை லவ் பண்ணேன் அப்படின்றதான் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பொண்ணை ஈஸியாக குற்றவாளி, இப்போ அந்த பொண்ணை குற்றவாளி ஆக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து இதில் வெவ்வேறு கோணங்கள் இவங்க ஒழுக்கமானவங்களான்னு பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த சாதி வெறியர்களை தப்பு வைப்பதற்கான ஒரு வழிமுறையாக மாறிடுது. அவன் இதில் ஜாலியாக இருக்கிறான். யார் கண்டிக்கப்பட்டிருக்கணுமோ, யார் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கணுமோ அவனை திசை விலக்கி விட்டுட்டு வேறு யாரையோ குற்றம் சாட்டுவதன் மூலமாக நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. பலர் புரிதல் குறைபாட்டின் காரணமாக முதல்ல அந்த பெண்ணை விமர்சித்தாலும் கூட பிறகு அது குறித்தான தெளிவான அறிக்கை வந்திருக்கிறது. ஆனால் அதில் குண்டு வீசுகிற மாதிரி இப்போ அந்த வீடியோ வந்து பல்வேறு சர்ச்சைகள். அந்த வீடியோலையுமே இப்போ பாலிமர் மாதிரியான சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அந்த பையனும் என்ன செஞ்சோம் அப்படின்றதுல ஒரு பாதியை கட் பண்ணிவிட்டு மீதி பாதியை மட்டும் போடுறாங்க. அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதாவோ அல்லது அந்த பையனை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதாவோ அவன் விரும்பும்படி அதை கட் பண்ணி பரப்புறானே தவிர யாருமே முழு வெர்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத கேட்குறதில்ல, பேசுகிறதில்ல. அப்போது இது மறுபடியும் மீடியா ட்ரையலாக தான் மாறுது. அவனுடைய இஷ்டத்துக்கு அவனுடைய சாதி வெறியை பாதுகாத்து கொள்ள யார் யாரெல்லாம் கை காட்ட முடியுமோ அதை எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது கோர்ட்டிடமோ காவல்துறையிடமோ கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய வீடியோ சமூக வலைதளங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்றது தனி விசாரணையாக நடத்தப்படும்.